ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது கேமிங் தமிழ். இந்த வீடியோவில் நம்ம எப்படி பார்க்க போகிறோம் அப்படின்னா, பப்ஜி மொபைலில் இப்போ ரீசெண்டாக லான்ச் ஆன 0.12 அப்டேட்டில் ஸ்ப்ரிங் ட்ரா அப்படிங்கிற ஒரு புது ஆப்ஷன் கொண்டு வந்தாங்க. ஸோ இதை நம்ம ப்ளே பண்ணி நம்ம வந்து வின் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதில் நமக்கு நிறைய அவுட்ஃபிட்டும் ஸ்கின்ஸும் வந்து கொடுத்துருப்பாங்க. இதெல்லாம் நம்ம ப்ளே பண்ணோம் அப்படின்னா வின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் இது நம்ம ப்ளே பண்ணுறதுக்கு 60 யூசி 40 யூசி வந்து செலவு பண்ண வேண்டியது இருக்கும். பட் எந்த யூஸுமே செலவு இல்லாமல் இதை வந்து நம்ம ஃப்ரீயாக ஸ்பின் பண்ணி எப்படி இதில் கிடைக்கக்கூடிய ரிவார்ட்ஸை கலெக்ட் பண்ணுறது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ பார்க்குற முன்னாடி நம்ம சேனல் நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணணும், பக்கத்தில் இருக்க பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் இந்த ட்ரிக்குக்கு நீங்கள் உங்கள் பப்ஜி மொபைல் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ பப்ஜி மொபைலில் நீங்கள் இந்த 0.12 அப்டேட்டை அப்டேட் பண்ணி லாகின் பண்ணும்பொழுது உங்களுக்கு ட்ரெஷர் வவுச்சர் அப்படிங்கிற ஒரு புது கூப்பன் ஆட்டம் வந்து ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஸோ அது உங்களுடைய இன்வென்ட்ரியில் கடைசியில் ஆப்ஷன் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ உங்களுக்கு அந்த வவுச்சர் இருக்கும். ஸோ அதில் உங்களுக்கு எவ்வளோ யூசி போட்டிருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ எனக்கு 50 யூசி போட்டிருக்காங்க. ஸோ உங்களுக்கு எவ்வளோ யூசி போட்டிருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் நோட் பண்ணிவிட்டு கீழே யூஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணோடனே டேரெக்டாக உங்களுக்கு ஸ்ப்ரிங் ட்ரா அப்படிங்கிற அந்த ஆப்ஷன் போகும். ஸோ அங்கே எனக்கு ஃபஸ்ட்டாக இருக்கிறதுல வந்து 60 யூசி கேட்டிருக்காங்க. ஸோ அந்த கூப்பனில் எனக்கு வெறும் 50 யூசி தான் இருந்துச்சு. ஸோ நான் செகண்ட் இருக்க ஆப்ஷனுக்குள்ளே போகிறேன். ஸோ இங்கே வெறும் 40 யூசி தான் கேட்டிருக்காங்க. ஸோ கீழே பார்த்தோம் அப்படின்னா அந்த ட்ரெஷர் வவுச்சருடைய ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா 30 யூசி 50 யூசி அப்படிங்கிற ரெண்டு ஆப்ஷன் இருக்குது. ஸோ நான் 50 யூசி வந்து கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணோடனே மேலே இருந்த 40 யூசி அப்படிங்கிறது 0வாக மாறிடுச்சு. ஸோ இப்போ நான் ஓகே கொடுத்தேன் அப்படின்னா நான் வந்து இதில் ஸ்பின் பண்ண முடியும். ஸ்பின் பண்ணி என் லக்கை பொறுத்து எனக்கு என்ன ரிவார்டு கிடைக்குமோ அது வந்து கிடைக்கும். ஸோ இப்போ நான் ஸ்பின் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ இப்போது எனக்கு அந்த மாதிரி எந்த பெரிய ரிவார்டும் கிடைக்கல, வெறும் நார்மல் கிளாசிக் கூப்பன் மட்டும் தான் கிடச்சிருக்கு. ஸோ இந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணி பாருங்கள், ஒரு நல்ல ட்ரிக் தான். நம்மளுக்கு இது என்னென்னே தெரியாமல் இருந்திருக்கும். பட் எனக்கே இப்போ தான் தெரிஞ்சு இந்த வவுச்சரை யூஸ் பண்ணி இந்த ஸ்பிரிண்டில் இருக்கக்கூடிய ரிவார்ட்ஸை நம்ம வின் பண்ண முடியும் அப்படின்னு. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த ட்ரெஷர் வவுச்சரை நம்ம ஒரு டைம் யூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா எப்படி திரும்ப கலெக்ட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ நீங்கள் பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு உங்கள் ஈவெண்ட் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா ஃபஸ்ட்டாக இருக்கக்கூடிய ஆப்ஷன்லேயே கீழே லாகின் அப்படின்னு போட்டு கலெக்டட் அப்படின்னு போட்டிருக்கும். ஸோ அது என்ன அப்படின்னா நாம் இந்த 0.12 அப்டேட் பண்ணதுக்கப்புறமா ஃபர்ஸ்ட் டைம் லாகின் பண்ணும்போதே இதை வந்து நம்ம கலெக்ட் பண்ணியிருப்போம். ஸோ அதுக்கு மேலே இந்த மாதிரி 2 வவுச்சர் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் ஒரு வவுச்சர் நம்ம கலெக்ட் பண்ணுறதுக்கு 10 யூசி வந்து நம்ம ஸ்பெண்ட் பண்ணணும். அது கீழே இருக்கக்கூடிய வவுச்சர் கலெக்ட் பண்ணணும் அப்படின்னா 30 யூசியை நம்ம ஸ்பெண்ட் பண்ணணும். ஸோ இந்த 2 வவுச்சர் கலெக்ட் பண்ணுறதுக்கு நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய யூசியை ஏதாவது ஒரு விஷயத்துக்கு நம்ம வந்து ஸ்பெண்ட் பண்ணோம் அப்படின்னா நாம் இருக்கக்கூடிய இந்த வவுச்சர் வந்து கலெக்ட் பண்ணிக்கலாம். பட் ஆல்ரெடி நம்ம லாகின் பண்ணுறதுக்கே நமக்கு இந்த வவுச்சர் வந்து கொடுக்குறாங்க. ஸோ அதை மட்டும் யூஸ் பண்ணி ஒரு டைம் அந்த ஆப்ஷனை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதிகமாக வந்து நம்ம யூஸ் பண்ண தேவையில்லை. ஸோ இதன் மூலியமாக நீங்கள் எந்த ரிவார்ட்ஸ்லாம் கலெக்ட் பண்ணீங்க அப்படிங்கிறதெல்லாம் கீழே கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும். ஸோ இந்த வீடியோ பார்த்துருக்கவங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்கள் நண்பர்களுக்கெல்லாம் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணலையா மறக்காமல் கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பண்ணணும், பக்கத்தில் இருக்க பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ், பை.